Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போற class ஒரு hairstyle. அதில் வந்து pulling technique பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஃப் எடுக்க போறோம். பேக் பஃப் தான் எடுத்து நம்ம வந்து இந்த hairstyle பண்ண போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணனும்னா சேம் ear crown to ear section அதே மாதிரி பிரிங்க. செப்பரேட் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் பேக்ல பஃப் வச்சிட்டு தான் நீங்க ஃப்ரண்ட் வந்து பஃப்க்கு வரணும். சொல்றது இப்போ 90 டிகிரிஸ்ல வச்சு நீங்க வந்து பஃப் வைங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பஃப் நல்ல ஒரு வால்யூமா கிடைக்கும். மேல இருந்து அப்படியே இறக்கிட்டு வாங்க. அண்ட் வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்படி வந்து பஃப் வச்சதுக்கு அப்புறம் பேக் ஹோம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பஃப் வந்து நல்ல ஒரு வால்யூமா கிடைக்கும். அண்ட் வந்து ஃபுல்லா ஹேர் ஃபுல்லாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இப்போ 1 2 3 4 ஓகே. ஒரு வாட்டியும் பேக் ஹோம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணி தான். இந்த பஃப் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்க இந்த லேயரை வந்து மறுபடியும் கோம் பண்ணிட்டு இந்த இடத்துல பண்ணும்போது கொஞ்சம் டைட் கோம் பண்ணுங்க, பேக் கோம் பண்ணுங்க, நல்லா டைட்டா பண்ணுங்க. ஸ்ப்ரே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புல்லிங் நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா கோம் பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? ஏன்னா இந்த இடமும் பஃப் வரப்போது ஓவர் பஃப் வந்து நீங்கள் கொடுத்துடக்கூடாது. லைட்டா ஒரு யூ பின் வச்சு இந்த இடத்த கொஞ்சம் டைட் பண்ணிட்டு நீங்க புல்லிங் வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு புல்லிங்க்கு இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? ரொம்ப பெருசா எடுத்துடாதீங்க, கையில தான் எடுக்கணும். லைட்டா இந்த மாதிரி புல் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கம்மா. தெரியலன்னா உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஜூம்ல கூட காட்டுறேன். கரெக்டாக அந்த கேப் வந்து ஒரு புல்லிங்க்கும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட புல்லிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக தெரியும்.
ஓகேம்மா? இந்த மாதிரி ஒரு லைனாக பண்ணிங்கன்னா அது அப்படியே பெர்மனண்ட்டாக நின்றுடும். நீங்கள் ஹேர் ஸ்டைல் கலைக்கிற வரைக்கும் அந்த லுக் வந்து மாறவே மாறாது. இந்த 2 பின்னையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அழகாக ஒரு சின்னதாக ஒரு பாபி பின் வச்சு நீங்கள் பண்ண புல்லிங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக நீட்டாக ஒரு ஹேர் பின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ண புல்லிங் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்படி லைட்டாக ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக புல் பண்ணிவிட்டு பின் வந்து போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஆர்டிஃபிஷியலாக காட்டிடக்கூடாது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடி விட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? கேப் மறைக்கிறது அது வேறு. இப்போ எப்படி நீங்கள் பேக்கில் பண்ணீங்களோ அதே டெக்னிக் தான் இப்போ இதுக்கும் பண்ண போகிறீங்க. பேக்கும் பண்ணுறோம், டைட் பேக்கும் பண்ணுங்கள். எப்பவுமே ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் 4 பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங் ஸ்ப்ரே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கே பஃப் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துலையே வச்சு ஹேரை ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் வால்யூமாக தெரியும். பண்ணிட்டு லைட்டாக ஸ்ட்ராங் ஸ்ப்ரே போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கோம் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முடி விட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஃபுல் டீட்டெயில்டான புல்லிங் டெக்னிக் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. இது போல் மேலும் அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் எனக்கு வந்து இன்னும் நல்லா வியூஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றதை பற்றியும் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தராக என்ன கிளாஸஸ் வேணுன்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.